லிவர் கேன்சர் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, ரொம்ப படுத்துக்கினே இருப்பாங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் பிழைக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோஷியல் மீடியாவில் பார்த்து தான் இங்கே செக் பண்ணுவாங்க. இப்போ பரவாயில்ல, நல்லா அவங்களே தானாக அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்க. என் பேர் ராதா, வயசு 65, கேன்சரு, ரெடின்ஸ்லேருந்து வரோம். லிவர் கேன்சர் இல்லை லிவரில் மட்டும் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க, வேறு எங்கேயும் பரவாயில்ல, லிவரில் மட்டும் தான் இருக்குது அப்படின்னாங்க. அப்போ எந்திரிக்க கூட மாட்டாங்க, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, ரொம்ப படுத்துக்கினே இருப்பாங்க. இப்போ டேப்லெட் எடுத்துகிட்ட பின்னாடி நல்லா இருக்காங்க, நல்லா அவங்களே தானாக நடக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்காங்க. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்போ டெஸ்ட் எடுக்க போகும்போது அங்கே அண்ணா வீட்டு பக்கத்தில் ஒரு டாக்டர் போய் பார்த்தாங்க. அவங்க கை வச்சு பார்த்தே சொல்லிட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் செக் பண்ண சொன்னாங்க. அதுக்கு அப்போ தான் தெரியுங்க. அப்போ ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்கலை, டெஸ்ட்டு மட்டும் தான். எல்லாம் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு தான் எடுத்தாங்க, ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கல. ஆப்ரேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணாலும் பிழைக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, கையை வச்சா ஆபத்து தான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே சோஷியல் மீடியாவில் பார்த்து தான் இங்கே செக் பண்ணுவோம். அப்போது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருந்தாங்க. அப்புறம் டேப்லெட் எடுக்க நல்லா சாப்பிட ஆரம்பித்தாங்க, பசி எடுக்குதுன்னாங்க. ஃபஸ்ட்டில் பசியே எடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பரவாயில்ல, நல்லா அவங்களே தானாக அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்க.